ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்என்சி மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா ஜாப் ரோலை பொறுத்த மட்டும் வரைக்கும் ப்ரொடக்ஷன், அசம்பிளி, ட்ரெயினிங் கேட்டகரி அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு படித்தவங்க அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. இதே மாதிரி 12ஆம் வகுப்பு படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவங்க அந்தந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. ஜெண்டர் கேட்டகரியில் மெயில் ஃபீமேல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக கோயம்புத்தூரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜாப்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து அடுத்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஃபைன். அதை தொடர்ந்து அவங்க வந்து சேலரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓடி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரியை தாண்டி ஓடி வந்து 1 மணி நேரத்துக்கு இந்த இது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ சேலரியும் கொடுத்து உங்களுக்கு ஓட்டியும் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க என்ன விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சிட்டிங் ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒர்க் பிளேஸில் வந்து ஏசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது சிட்டிங் ஒர்க் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உட்காந்து வேலை அப்படிங்கிற மாதிரி சிட்டிங் ஒர்க் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏசியில் தான் இருக்கும், ஹீட் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் அக்காமடேஷன், யூனிஃபார்ம் அண்ட் ஷூ, ஜிம் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் லாண்ட்ரி, சப்சிடி ஃபுட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பெனிஃபிட் கேட்டகரியில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே நண்பா. இப்போ நம்ம இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராவது வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் டவுன்லோட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.